அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நாம 8ஆம் வகுப்பினுடைய இலக்கண பகுதியை பார்க்க போறோம். தலைப்பு என்ன அப்படின்னா ஆகுபெயர். ஆகுபெயர் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்க முன் வகுப்பிலேயே தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன், கவனிங்க. ஆகுபெயர்னா என்ன அப்படின்னா ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். முதல்ல இலக்கண வகையா சொற்கள் 4 வகையா பிரிக்கப்படும். அது உங்களுக்கு தெரியும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொற்கள் இலக்கண வகையாக 4 வகையா பிரிக்கலாம். இந்த 4 வகை சொற்களுக்கும் தமிழில் பொருள் உண்டு. அதன் காரணமாக தான் தொல்காப்பியர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறார். அப்ப எல்லா சொல்லும் பொருள் குறிக்கும் பொழுது முதலாக வரக்கூடிய பெயர் சொல்லுக்கும் பொருள் உண்டு என்பது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஆகுபெயர்னா என்ன அப்படின்னா ஒன்றன் இயற்பெயர். அதாவது இங்க குறிப்பா ஆகுபெயர்ல வரக்கூடிய சொல் எது அப்படின்னா பெயர் சொல். ஒரு பெயர் சொல்லானது, அதாவது பாருங்க, ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் ஆகும் இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் இருக்கும், அது நமக்கு தெரியும் சரிங்களா? அந்த பொருளினுடைய பெயரானது தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருள். அது என்ன தொடர்புடைய அப்படின்னா இப்போ பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்ற 6 பண்பு எல்லா பொருளுக்கும் இருக்கும் சரிங்களா? இப்ப அந்த 6 பண்புல ஏதாவது ஒரு பண்பை மட்டுமே அந்த சொல்லானது உணர்த்தும். அந்த ஒரு பண்பை உணர்த்தி தன்னுடைய பெயரை மறைக்கும். இதுக்கு பெயர் தான் ஆகுபெயர். இப்ப உதாரணமா நம்ம ஒரு வாக்கியம் பார்க்கலாம், கவனிங்க. இந்தியா வென்றது. இந்தியா வென்றது. இப்ப இந்தியா என்பது என்ன பெயர்? இந்தியா என்பது ஒரு நாட்டின் பெயர் இல்லையா? ஆகவே இது வந்து ஒரு இடப்பெயர். இந்தியா என்ற ஒரு இடம், ஒரு நாடு, இது நாட்டின் பெயர். இப்ப இந்தியா வென்றது என்பது இத்தொடரில் இந்தியா எனும் பெயர் தன்னை உணர்த்தாமல், அது நாட்டினுடைய பெயராக உணர்த்தவில்லை சரிங்களா? அப்ப பாருங்க, ஒரு பொருளுக்கு 6 பண்பு இருக்கும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அப்ப இந்த 6ல ஏதேனும் ஒன்றை உணர்த்தும் பாருங்க. இந்தியா வென்றது எனும் தொடரில் இந்தியா எனும் பெயர் தன்னை உணர்த்தாமல் இந்திய அணியினருக்கு ஆகி வருகிறது. இதுவே ஆகுபெயராகும். அப்ப பாருங்க, பொருள், இடம். அப்ப இந்த சொல்லானது இடப்பெயரை குறிக்கல சரிங்களா? அந்த இந்தியாவில் இருக்கின்ற அந்த இந்திய அணியினர் யாரு? விளையாட்டு வீரர்கள். விளையாட்டு வீரர்கள் இல்லையா? அப்ப அந்த விளையாட்டு வீரர்களுடைய வெற்றியை குறிக்கிறது சரிங்களா? அப்ப இந்தியாவில் வாழ்கின்ற விளையாட்டு வீரர்கள், அப்ப அவர்களுடைய இந்திய அணியினர் வெற்றி பெற்றார்கள் என்று வரணும் சரிங்களா? அப்ப விளையாட்டு வீரர்களுக்கு பதிலாக அவர்கள் வாழ்கின்ற நாடான இந்தியா என்ற பெயரு அவர்களுக்கு ஆகுபெயர் சரிங்களா? இப்போ இந்த ஆகுபெயரானது 16 வகையா பிரிக்கலாம் சரிங்களா? இது உங்களுக்கு கேட்பாங்க, ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க. ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் டேஷ் அப்படி கேட்டாங்கன்னா ஆகுபெயர் 16 வகைப்படும் சரிங்களா? ஆனா உங்களுக்கு 8ஆம் வகுப்புல ஒரு 6 ஆகுபெயர் தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா? நாம இதை அப்படியே வரிசையா பார்த்துடலாம். இப்ப முதலாவதாக வரக்கூடியது பொருள் ஆகுபெயர். என்ன ஆகுபெயர்? பொருள் ஆகுபெயர். அதாவது ஒரு முழு பொருளுடைய பெயர் அர்த்தம். பொருள் என்ன அப்படின்னா ஒரு முழு பொருள். அப்போ ஒரு முதற் பொருளினுடைய பெயர் அதனை குறிக்க
குறிக்காது அதன் சினையை மட்டும் குறிப்பது பொருளாக பெயராகும். சான்று பாருங்க. தாமரை மலர்ந்தது, தாமரை மலர்ந்தது. இப்போ இந்த தாமரை என்ற சொல்லானது தாமரை கொடி, தாமரை இலை, தாமரை பூ, சரிங்களா? அப்படி வந்துட்டீங்களா? அந்த வகையில் வரும்போது இங்க எது மலரும்? தாமரை பூ தான் மலரும். அப்ப பூ என்பது தாமரையினுடைய ஒரு சினை, ஒரு உறுப்பு. ஆனால் இந்த இடத்துல அது என்ன பண்ணல? சினையை உணர்த்தவில்லை. சரிங்களா? அப்ப எதை உணர்த்துறது? பொருளை உணர்த்துகிறது. இப்ப பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு குறுக்கு ஐடியா சொல்றேன். என்ன தெரியுமா? ஒரு ஆகு பெயரானது எதை உணர்த்தவில்லையோ அதான் அதுக்கு பேர். இப்ப பாருங்க, தாமரை மலர்ந்ததுன்றது எதை உணர்த்துகிறது? ஒரு பூவை உணர்த்துகிறது. அப்ப எதை உணர்த்தவில்லை? அதனுடைய முழு பொருளை உணர்த்தவில்லை. அப்ப முழு பொருளை உணர்த்தல அப்படின்னா அப்ப முழு பொருளுடைய பேர் என்ன? பொருள். அப்போ எதை உணர்த்தவில்லை? பொருளை உணர்த்தவில்லை. ஆகவே பொருளாக பெயர். எதை உணர்த்தவில்லையோ அந்த ஆகுடைய ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப தாமரை என்பது இங்க அதனுடைய முழு பொருளை உணர்த்தவில்லை, சிறிய மட்டும் தான் உணர்த்தது. சிறிய என்பது என்ன? பூ. அவ தாமரை மலர்ந்தது என்பது பூ மலர், தாமரை பூ மலர்ந்தது என்றுதான் வந்திருக்கணும். ஆனா இந்த இது முழு பொருளை உணர்த்தாமல் சிறிய மட்டும் உணர்த்துவது. சரிங்களா? ஆகவே இது பொருளாக பெயர். இரண்டாவது பாருங்க, இடவாகு பெயர். இடம் என்ன? ஒவ்வொரு ஊரினுடைய பெயர் இல்லையா? இல்ல அது ஒரு பொருளுடைய இடத்தினுடைய பெயர் தான் இடவாகு பெயர். பாருங்க, ஒரு இடத்தின் பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயராகும். சரிங்களா? பாருங்க, தமிழ்நாடு வென்றது, தமிழ்நாடு வென்றது. அப்ப தமிழ்நாடு என்பது என்ன? இந்தியாவில் ஒரு மாநிலம். சரிங்களா? அப்ப அது ஒரு இடத்தின் பெயர். ஆனா இந்த இடத்துல அது என்ன பண்ணல? இடத்தை உணர்த்தவில்லை. தமிழ்நாட்டில் வென்ற அந்த விளையாட்டு வீரர்களை குறிக்கிறது. அப்ப அந்த விளையாட்டு வீரர்களுக்காக இது ஆகி வருகிறது. எது ஆகி வருது? இடத்தினுடைய பெயர் ஆகி வருது. அப்ப எதுக்கு ஆகி வரல? தமிழ்நாடு என்பது அதனுடைய இடத்திற்கு ஆகி வரவில்லை. அப்போ எதற்கு அது ஆகி வரவில்லையோ அதான் அதனுடைய பேர். அப்ப தமிழ்நாடு என்பது அதனுடைய இடத்திற்கு ஆகி வரவில்லை, ஆகவே இடவாகு பெயர். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஊர் உறங்கியது. அப்ப ஊர் என்பது மக்கள் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா? அப்ப மக்கள் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு இடமானது அங்கு உறங்குகின்ற மக்களை குறித்தது. ஆகவே எப்படி வந்துடும்? ஆக்சுவலா மக்கள் உறங்கினார்கள் இல்லையா? அப்படி வரணும். ஆனா எப்படி அந்த இடத்துடைய பேர் வந்தது. ஆக எதுக்கு அது ஆகி வரல? இடத்திற்கு ஆகி வரவில்லை. ஆக என்ன பெயரு? இடவாகு பெயர். அப்படி ஞாபகம் வச்சு. சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, காலவாகு பெயர். காலவாகு பெயர் என்ன? ஒரு காலத்தின் பெயர், அக்காலத்தின் பெயர் அக்காலத்தில் செய்யப்படுகின்ற செயலையோ அல்லது விளைகின்ற பொருளையோ குறிப்பது காலவாகு பெயராகும். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு டிசம்பர் சூடினால். டிசம்பர் என்ன? அதாவது ஆங்கில மாதங்களில் ஒரு மாதத்தினுடைய பெயர். சரிங்களா? அப்போ இந்த மாதத்தினுடைய பெயர் என்பது என்னது? ஒரு காலத்தை உணர்த்துகின்ற கால பெயர். ஆனா இங்க அது என்ன பண்ணல? காலத்தை உணர்த்தவில்லை. எதை உணர்த்துகிறது? அந்த மாதத்தில் பூக்கின்ற பூவை உணர்த்துகிறது. சரிங்களா? அப்போ அவள் எதை சூடினாள்? அந்த மாதத்தில் பூக்கின்ற பூவை சூடினாள். சரிங்களா? அப்ப அந்த பூவானது எந்த மாதத்தில் பூக்கிறது? டிசம்பர் மாதத்தில் பூக்கிறது. அப்ப டிசம்பர் மாதத்தில் பூப்பதால் அந்த காலத்தினுடைய பெயரு அந்த பூவுக்கு ஆகி வருகிறது. அப்ப எதற்கு அது ஆகி வரவில்லை? காலத்திற்கு ஆகி வரவில்லை. அப்ப எதற்கு ஆகி வரவில்லையோ அது அதனுடைய பேரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, மார்கழி குளிர்ந்தது. மார்கழி மாசம் குளிர் அதிகமா இருக்கும், குளிரும்.
இல்லையா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ மார்கழி என்பது தமிழ் மாதத்தில் ஒரு பெயர். அப்ப அது ஒரு கால பெயர். சரிங்களா? திங்கள், செவ்வாய், புதன் என்பது எல்லாமே ஒரு கால பெயர். அது போல இங்க மார்கழி என்பது ஒரு தமிழ் மாதத்துடைய கால பெயர். ஆனால் இந்த கால பெயரானது என்ன பண்ணல, அந்த மாதத்தினுடைய செயலை உணர்த்துகிறது. மார்கழி மாசம்னா குளிரும் இல்லையா? அப்போ இங்க அந்த கால பெயரானது காலத்தை உணர்த்தாமல் அந்த மாதத்தில் நிகழ்கின்ற ஒரு செயலை உணர்த்துகிறது. ஆகவே இது காலத்தை உணர்த்தவில்லை. அப்ப எதை உணர்த்தவில்லையோ அதுதான் அதனுடைய பேரு. சரிங்களா? அப்போ பாருங்க, காலத்தில் செய்யப்படுகின்ற செயலையோ அல்லது விளைகின்ற பொருளையோ குறிப்பது காலவாகு பெயராகும். இப்ப பாருங்க, கார் அறுத்தான் அப்படின்னு வரும். கார் அறுத்தான். இப்ப காரணம் என்ன? கார் என்பது கார்காலம். சரிங்களா? அப்ப கார்காலம் என்பது நல்லா மழை பெய்யக்கூடிய காலத்துக்கு சொல்லுவாங்க, கார்காலம் சொல்லுவாங்க. அப்ப கார்காலத்தில் விளைந்த என்ன பண்ணாங்க, விளைச்சலை அறுவடை செய்தான் என்று பொருள். அப்ப கார் அறுத்தான் என்றால் கார்காலத்தில் விளைந்த நெற்பயிரை அறுவடை செய்தான் என்று பொருளாகும். அப்ப கார் என்பது இங்க அந்த கார்காலத்தை உணர்த்த அந்த சொல் வரல. எதை வருது? அந்த காலத்தில் செய்யப்படுகின்ற, அந்த காலத்தில் விளைகின்ற விளை பொருளை இல்லையா, அந்த விளைச்சலை உணர்த்த அது அந்த காலத்திற்கு ஆகிவிடுகிறது. சரிங்களா? ஆகவே அந்த காலத்தில் உருவாகின்ற விளைகின்ற விளைச்சலை உணர்த்தியதால் அதற்கு என்ன பெயர்? காலவாகு பெயர் என்று பெயர். அப்ப எதை உணர்த்தவில்லை? அந்த காலத்தை என்ற அந்த கால பகுதி அதை உணர்த்த வரவில்லை, வேறொரு பொருளுக்கு ஆகிவிடுகிறது. சரிங்களா? ஆகிட்டு பாருங்க, சினை ஆகு பெயர். சினை என்ன? உறுப்பு. சரிங்களா? எப்படி நமக்கு கை என்பது ஒரு உறுப்பு, கண் என்பது ஒரு உறுப்பு, தலை என்பது ஒரு உறுப்பு இல்லையா? ஆக அந்த உறுப்பின் பெயர். அப்ப சினையாகு பெயர்னா என்ன? ஒரு சினையின் பெயர் அதனோடு தொடர்புடைய முதல் பொருளுக்கு ஆகிவிடுவது சினையாகு பெயராகும். தலைக்கு ஒன்று கொடு. தலைக்கு ஒன்று கொடி என்பது, தலை என்பது என்ன? நம்முடைய முழு உடலின் ஒரு உறுப்பு தான் தலை இல்லையா? அப்போ இங்க தலை என்பது ஒரு ஆளை குறிக்கிறது. அப்ப முழு உடல் தான் ஒரு முழு பொருள் இல்லையா? அப்போ இங்க ஒரு நபருக்கு அப்படின்னு வந்திருந்தா சரி இல்லைங்களா? அப்ப இங்க ஒரு நபர் வரல, ஒரு நபரை உணர்த்த அந்த நபரினுடைய ஒரு உறுப்பு தலையை மட்டும் நம்ம பண்ணுதுங்க ஆகி வருகிறது. ஆகவே ஒரு முழு பொருளை உணர்த்த அந்த முழு பொருளுடைய ஒரு உறுப்பு மட்டும் என்ன பண்ணுதுங்க ஆகி வருகிறது. எது? தலை. அப்ப தலைக்கு ஒன்று கொடு என்றால் ஒரு ஆளுக்கு ஒன்று கொடு என்று பொருள். அப்ப ஒரு ஆள் என்ன? தலை, கை, கால் எல்லா உறுப்பு சேர்ந்ததான் ஒரு முழு பொருள், அதான் ஒரு ஆள். ஆனா இங்க ஒரு நபர், ஒரு ஆள் என்று வரல. என்ன பண்ணுது? அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அந்த தலைக்கு ஆகி வருகிறது. அப்ப எதுக்கு அது ஆகி வரல? சினைக்கு ஆகி வரல. அப்ப சினைக்கு ஆகி வராதனால அது சினையாகு பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்க, வெற்றிலை நட்டான். அப்ப வெற்றிலை என்பது ஒரு அந்த வெற்றிலை கொடியினுடைய ஒரு உறுப்பு தான் வெற்றி இலை. சரிங்களா? அப்ப அந்த இலையினுடைய பெயரானது ஒரு சினை, அது முழு பொருளுக்கு ஆகி வருகிறது. அப்போ என்ன பண்ணல, இலை நடவில்லை, வெற்றிலை இலை, வெற்றிலை கொடி, அந்த என்ன பண்ண அந்த வேரோடு சேர்ந்த ஒரு முழு பொருள் தான் நட்டுப்பான். சரிங்களா? ஆகவே அந்த முழு பொருளுக்கு உணர்த்த அதனுடைய சினையான உறுப்பான இலை மட்டும் முழு பொருளுக்கு ஆகி வருகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பண்பாகு பெயர். இதுக்கு இன்னொரு பெயர் குணவாகு பெயர். அப்ப பண்பு குணம் என்பது இரண்டுமே ஒன்றுதான், ஞாபகம் வச்சுங்க. கேட்பாங்க, ஒரு மதிப்பு இல்லை. இங்க பாருங்க, ஒரு பண்பின் பெயர் அப்பண்பினை உடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவது பண்பாகு பெயராகும். இதனை குணவாகு பெயர் என்றும் அழைப்பர். சரிங்களா?
பண்பாக பெயர் என்ன சொல்லலாம்? உதாரணமா வெள்ளை அடித்தான் அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, வெள்ளை அடித்தான். வெள்ளை அடித்தான் சொல்லலாம். வெள்ளை அடித்தான் என்ன? வெள்ளை என்பது ஒரு நிறத்தின் பெயர், ஒரு பண்பு, சரிங்களா? ஆனா இங்க வெள்ளை என்பது சுவற்றுக்கு வெள்ளை அடித்தான். அப்ப வெள்ளை நிறமுள்ள சுண்ணாம்பை அடித்தான். ஆக என்ன வரணும்? சுண்ணாம்பை அடித்தான் தான் வந்திருக்கணும். ஆனா சுண்ணாம்பின் நிறமான வெள்ளையை என்ன பண்ணுதுங்க? அதனுடைய நிறத்தை உணர்த்துகிறது. ஆகவே இங்க வெள்ளைத்தான் என்பது என்ன ஆகு பெயர்? பண்பாகு பெயர். இது சுண்ணாம்பின் நிறமான வெண்ணெய் உணர்த்துகின்றது. அடுத்து பாருங்க, தொழிலாகு பெயர். ஒரு தொழிலின் பெயர் அத்தொழிலோடு தொடர்புடைய பெரிதொரு பொருளுக்கு ஆகி வருவது தொழிலாகு பெயராகும். உதாரணமாக பொங்கல் உண்டான். பொங்கல் என்ன? அதாவது அரிசியானது என்னவாகும்? பொங்கி சோறாக, இல்லையா? அப்ப அந்த செயலுக்கு பேர் தான் பொங்கல், பொங்குதல் என்று பெயர். ஆகவே அந்த தொழில், அதே பாருங்க வற்றல், இல்லையா? அதாவது ஒரு தானியத்தை வறுத்தல். அப்ப வறுத்தல் ஒரு தொழில், சரிங்களா? ஆகவே உண்பதற்கு ஏற்ப அது நம்ம என்ன பண்றோம்? பக்குவப்படுத்துவோம். அப்ப அந்த பக்குவப்படுத்துற செயலுக்கு பேர் தான் வற்றல், பொங்கல் என்று பெயர். அப்ப அந்த செயலே அந்த உணவுக்கு ஆகிவிடுது. அப்ப எதுக்கு ஆகி வரல? அந்த செயல் என்ற தொழிலுக்கு ஆகி வரவில்லை. ஆக என்ன ஆகாத பெயருது? தொழிலாக பெயர், சரிங்களா? ஆகவே எதற்கு ஆகி வரவில்லையோ ஆக என்ன பண்ணணும்? அந்த ஆகு பெயர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஆகவே உங்களுக்கு 6 ஆகு பெயர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? அந்த 6 ஆகு பெயர் நம்ம மனப்படுத்தி வச்சுக்கணும், சரிங்களா? மற்ற செய்தியை அடுத்த பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.